நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா, அதுக்கடுத்து மாறன் 2 பேருமே எப்படி எல்லாமோ பிளான் போட்டு, நம்ம விஜய வந்து வீட்ட விட்டு வெளியில அனுப்புனாலும், கடைசி நேரத்தில வந்து பஞ்சாயத்து மூலியமா போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்க பார்த்தா வீரா வந்து அதிரடியா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இனிமே வந்து விஜி இந்த வீட்ல இருந்து அவளாவே துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லிட்டு ஓட விடாம, நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வீரா அந்த இடத்துல பயங்கரமா சபதம் வந்து எடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, விஜய் பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு மாறன் வந்து வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. "ஒழுங்கா உள்ள வாடி, நீ பண்ண காரியத்துக்கு எல்லார் முன்னாடியுமே வந்து உன்னோட சுயரூபத்த காட்டி, இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்புறேன்னு" சொல்லிட்டு உள்ள வந்து இழுத்துட்டு போய் எல்லார் முன்னாடியுமே அந்த உண்மைய வந்து போட்டு உடைக்கிறாங்க. இவ வந்து மாசமாவே இல்ல, நம்மகிட்ட வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து எல்லார் முன்னாடியுமே உண்மைய உடைக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்கு வந்து வாரிசு வரும்னு நினச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் என்னடான்னா புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுறானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவரு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்துக்கிட்டா என்ன சொல்ற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து எல்லாருமே கூட்டத்துல உள்ள எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் சும்மா வாயால ஒண்ணும் சொல்லல. வாயால சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் ரிப்போர்ட்டோட வந்திருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டல்ல எடுத்த ரிப்போர்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ட காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, அவரு வந்து உண்மைய சொல்லிறாரு. ஆமா, இந்த பொண்ணு வந்து மாசமாவே இல்ல. நான் பொய் சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல வந்து அப்ரூவரா மாறிடுறாரு. ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்லயே வந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு, எங்க வீட்லயே இருந்திருப்ப. இனிமே இந்த வீட்ல வந்து உனக்கு இடம் கிடையாது. இந்த வீட்ட விட்டு வெளியில போயிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் அந்த இடத்துல இருந்து திட்டிட்டு வீட்ட விட்டு வெளியில தள்ளுற மாரி தான் காட்டுறாங்க. நம்ம விஜய் வந்து கால்ல விழுந்து கெஞ்சி கதறி பார்க்காங்க. மன்னிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி வரைக்கும் வந்து அவர் மன்னிக்கிற மாரியே தெரியல. ஒழுங்கா வீட்ட விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு வாசல்லயே தள்ளிட்டாங்க. அந்த இடத்துலயும் கால்ல விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து நான் வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியும் வந்து, இனிமே உனக்கு இடம் கிடையாது, கிளம்பு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, விஜய் வந்து அதிரடியா திட்டம் போடுறாங்க. இனிமே வந்து இவங்க கிட்ட கெஞ்சினா இந்த வீட்டுக்குள்ள நமக்கு இடம் கிடைக்காது. உடனடியா வந்து நம்ம ஏதாவது திட்டம் போடணும்னு சொல்லிட்டு, இந்த ஊர் பெரியவங்கலாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எனக்கு ஒரு நீதி வாங்கி குடுங்க. இத்தன நாளா வந்து நான் தான் மருமகன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே இந்த மச்சான் வந்து என் கழுத்துல தாலிய கட்டிட்டாரு. இப்போ வந்து வீட்ல வந்து சேர்ந்து வாழாம இப்ப என்னைய அந்த இடத்துல இப்படி அனுப்பிவிட்டா, நான் எங்க போவேன்? யார் வீட்டுக்கு போவேன்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே ஊர் மக்களும், ஆமாப்பா அந்த பொண்ணு கேட்குறதும் சரிதானே. இத்தன நாளா வந்து மருமகன்னு சொல்லிட்டு ஊரறிய வீட்ல வச்சு வாழ்க்கைய நடத்திட்டு, இப்போ உடனடியா கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்புனா என்ன நினைப்பாங்க? உடனே வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும். பஞ்சாயத்த கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் உடனே அந்த இடத்துல பஞ்சாயத்த வந்து கூட்டுற மாரி தான் காட்டுறாங்க. பஞ்சாயத்த கூப்பிட்டு கேட்காங்க. "என்ன நீ வாழப் போறியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல இனிமேல் வந்து என்னால வந்து இவ கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிடுறாரு. உடனே விஜய் வந்து சொல்றாங்க, "என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க. இல்லைன்னா நான் சொல்றத செய்ய சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "சொல்லுமா உனக்கு என்னம்மா வேணும்? அவன் தான் வந்து உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றார்ல. அப்படி இருக்கும்போது வேற ஏதாவது பண்ணணுமா? அத சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து சொல்றாங்க, "ஆமா, எனக்கு வந்து வேற ஒண்ணு செஞ்சே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லுமா என்ன செய்யணும்?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், ராமச்சந்திரன் மாமாவும், வள்ளி சித்தியும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாருமே சேர்ந்து விஜய வந்து அடிக்க போயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா, அவ்வளோ பெரிய மனுஷன வந்து கால்ல விழுந்து அ மன்னிப்பு கேட்க சொல்லுவ. ஒழுங்கா போறியா என்ன வேணும்? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அடிக்க போயிடுறாங்க. உடனே ஊர் பொதுமக்கள்லாம் தடுத்துடுறாங்க. "நில்லுப்பா, நில்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குறாங்க. தடுத்துட்டு அந்த இடத்துல "உனக்கு என்னம்மா செய்யணும்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் ஒண்ணு அவங்க குடும்பத்தோட மறுபடியும் மருமகளா சேர்ந்து வாழணும். இல்லைன்னா என்னைய வந்து சாரி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கார்த்தி வந்து அதிரடியா முடிவு எடுக்காரு. உன் கால்லலாம் வந்து எங்க அப்பாவும், எங்க அத்தையும் விழுக மாட்டாங்க. அவள மறுபடியும் வீட்டுக்கே வர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் என்னடா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனயும், "இல்ல உடனடியா வந்து அவ வீட்டுக்கு வந்தா தான் சரிப்பட்டு வரும். அப்பாவெல்லாம் கால்ல விழுக வைக்க முடியாது. வீட்டுக்கே வர சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து போயிடுறாங்க. சரிம்மா, அவன் தான் சொல்லிட்டான்ல, வீட்ல போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் அனுப்பி வைக்கிற மாரி காட்டுறாங்க. அங்க பார்த்தா வீட்ல வந்து அவங்க அம்மா வந்து பெரிய இது மாரி அந்த இடத்துல அந்த ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வர மாரி தான் காட்டுறாங்க. அவங்க வில்லைத்தனத்தோட வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாம வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே தெரிஞ்சு பண்ண போறாங்க. வீரா வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு, "மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இத்தன நாளா என்ன விஜய் வந்து யாருக்குமே தெரியாம வந்து ஏதோ பிளான் போட்டு நம்ம குடும்பத்த அழிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தா. இனிமே வந்து ஓப்பனாவே செய்வா. ஆனா வந்து அவ என்ன செய்ற திட்டத்தெல்லாம் முறியடிச்சு, அவளே வந்து இந்த வீட்ட விட்டு துண்ட காணும், துணிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு தல தெறிக்க ஓட விடுறது என் பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அதிரடியா முடிவு எடுக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.